வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம திருவாதிரை நோன்பு அந்த பூஜை செஞ்சோம் இல்லைங்களா, அந்த விலாகை தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். பீரியட்ஸாகவே இருந்தாலும் இந்த திருவாதிரை நோன்பு வந்து மங்கிலி பொம்பளைங்க கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஃபுல் ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒரு மங்கிலிய பொம்பளைக, அதாவது கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த திருவாதிரை நோன்பை மிஸ் பண்ணக்கூடாது. கணவர் வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட தீர்க்க ஆயுசோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருவாதிரை நாச்சியார்கிட்ட வேண்டி விரதம் இருந்து கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நோன்பு இது. பெண்களாகிய நாம் செய்யக்கூடிய ஒரு நோன்பு இது. இது திருமாங்கல்ய நோன்புனே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நோன்பு வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம நிறுத்திடக்கூடாது. அதாவது நம்ம நெருங்கின உறவே இறந்து நம்ம வீட்டில் அந்த பாடியை வச்சுருந்தாலும் கூட ஒரு ஓரத்தில் இந்த நோன்பை சிம்பிளாவது கும்பிட்டுறணும் அப்படிங்கிறது தான் வந்து ஐதீகம். எந்த காரணத்துக்கு கொண்டும் மங்கிலி பொம்பளைங்க வந்து இதை கும்பிடாமல் நிறுத்திடக்கூடாது. இப்போ என்னோடய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு நான் அழுதுகிட்டே இருந்தாலும், என் மாமியார் இறந்துட்டாங்கன்னு நான் அழுதுகிட்டே இருந்தாலும், அந்த பாடி வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம ஒரு ஓரமாக, இப்போ நான் செய்ய போகிற அந்த பூஜையை ஒரு ஓரமாக அதே வீட்டில் ஓரமாவது வச்சு சிம்பிளாக கும்பிட்டுறணும். அப்போ தான் நம்ம கணவருக்கு நல்ல ஆரோக்கியத்தோட தீர்காயுசோடு இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் வந்து இந்த நோன்பை பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, இதை ஸ்டாப் பண்ணாமல் நம்ம கும்பிடணும் அப்படின்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த தடவை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பீரியட்ஸ் விட்டு நான் கொண்டாடுற ஒரு திருவாதிரை. இது வரைக்கும் நான் பீரியட்ஸ் ஆகாமல், பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கரெக்டாக இருந்ததுனால நான் எந்த ஒரு இது இல்லாமல் தங்குத்தடை இல்லாமல் கும்பிட்டேன். இந்த தடவை தான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் என் மாமியார் எனக்கு கொடுத்த தைரியம், அவங்க உயிரோடு இருக்கும்போதே எனக்கு சொன்ன விளக்கம் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்ததுனால, நம்ம இந்த திருவாதிரையை கும்பிடணும். வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம். பீரியட்ஸாக இருக்குது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளை ஒதுக்கலாம். அதுக்கு நாமளே வந்து யாரையும் கூப்பிட வேண்டாம், நம்ம தனியாக நம்ம வீட்டளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்குள்ளே போகாமல் ஹாலில், என் வீட்டு ஹாலில் லிவிங் ரூமில் வந்து நான் இந்த பூஜையை கும்பிட்றதுக்கு இந்த தடவை பிளான் பண்ணி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக, நான், என்னோடய ஹஸ்பண்டு, என் பசங்க 2 பேர் மட்டும், வேறு எந்த லேடிஸையும் நான் கூப்பிடல. ஏன்னா இங்கே சைடில் இருக்கவங்க பீரியட்ஸ் ஆனதை ஒரு மாதிரி, என்னடா இது கும்புறா, பீரியட்ஸாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போகிறதா, ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டில் சுத்தபத்தமாக இருப்பாங்க, நம்ம பீரியட்ஸாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கூட அவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யாரையுமே இந்த தடவை கூப்பிடலை. நானாக தான் தனியாக எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டேன். அந்த திருவாதிரை நோன்புக்கு தேவையான சமையல்களை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே வந்து வாசப்படிக்கு கோலம் போட்டு, அடுத்தது நார்மல் கோலமும் ஈவினிங்கில் போட்டுட்டு நார்மலாக செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நல்ல நேரத்துலேயே வந்து திருவாதிரை பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து நல்லா வரணும், அப்போ தான் அந்த வருஷம் வந்து நமக்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அது நல்லா வரணும்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் யாருடைய துணையும் இல்லாமல் நான் தனியாக நின்று அந்த திருவாதிரை பணியாரத்தை நான் ஊற்றினேன். அதுவும் வந்து நல்ல விதமாக வரணும்னு சாமியை கும்பிட்டுட்டு ஊற்றினேன். கடவுள் புண்ணியத்தில், என் மாமியாருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு ரொம்ப நல்லாவே வந்தது அந்த பணியாரம். அதுக்கப்புறமா ஈவினிங் நல்ல நேரத்தில் 8 மணிக்கு மேலே பூஜை செய்யணும் அப்படின்னு எங்கள் கோயில் ஐயர் வந்து குறித்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த 8 மணிக்கு மேலே கும்பிட்ருப்பாங்க. அதனால் அந்த 8 மணிக்கு மேலே
பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 8 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றினேன். இந்த விளக்கெல்லாம் வந்து பூஜைக்கு அதாவது நித்திய பூஜைக்கு வைக்கக்கூடிய விளக்கல்ல. இந்த மாதிரி ஆகிட்டா நம்ம செய்யணும், பீரியட்ஸ் ஆகிட்டா நம்ம செய்யறதுக்கு பூஜைக்கு வேணுமேனு தனியாக இதுக்குன்னே நான் வாங்கி வச்சுருந்த விளக்கு. இது திருவாதிரை அன்னைக்கு இதுக்குன்னு தனியாகவே விளக்கு வச்சுருந்தேன். அதில் பெரிய குத்து விளக்கு கூட பீரியட்ஸ் ஆகிருக்கோன்னு எடுக்கலை. சின்ன குத்து விளக்கு இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சு தான் நான் விளக்கேற்றினேன். விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் செஞ்சுருந்த நெய்வேத்தியம் அத்தனையுமே வச்சு படையல் போட்டு எங்கள் வீட்டுக்காரரை வர சொல்லி அவர் தான் தேங்காய் உடைக்கணும். அவர் தேங்காய் உடச்சி அவர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நாங்கள் திருவாதிரை பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை நாங்கள் பாடினோம். அது லேடிஸ் மட்டும்தான் சுற்றணும். ஆக்சுவலாக பாட்டு பாடி அந்த இதையும் சுற்றணும். இந்த தடவை நான் யாரையும் கூப்பிடாதனால என் பசங்க 2 பேர்த்த கணக்குக்கு வச்சு மொத்தம் 3 பேராக சேர்ந்து அந்த பாடலை பாடினோம். அந்த பாடல் ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாடல் பாடி திருவாதிரை நோன்பு கும்பிடுவீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாடலை வந்து நான் உங்களுக்காக கொஞ்ச நேரத்தில் ப்ளே பண்ண போகிறேன், பாருங்கள். பூஜை ஆரம்பித்தில் நல்ல விதமாக செஞ்சு முடிச்சோம். உடையாத வெள்ளம் கொண்டு ஓரடை சுற்றி ஈரடை மாட்டி பட்டுடுத்தும் திருவாதிரை படைய போடும் திருவாதிரை பொட்டு வைக்கும் திருவாதிரை சுத்தி முடிக்கும் திருவாதிரை குயிலே எழுந்துரு கோடு தண்ட மாய்வர மயிலே எழுந்துருங்க. இதோடு எங்கள் பூஜையை நல்ல விதமாக முடிச்சுக்கிட்டு நான் விரதத்தை விட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தூங்க போயிட்டோம். குட் நைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.